மனம் மாறிய எடப்பாடி, தப்பிய அதிமுகவின் எம்எல்ஏ பதவிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாம் அனைவருக்கும் தெரியும், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகவும் இருந்தார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் திமுக ஒரு குடும்ப கட்சி, அந்த குடும்பத்தை தாண்டி மற்றவர்கள் யாரும் ஒன்று செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதற்கு எதிராக இருக்கக்கூடியது அதிமுக. அதிமுக மக்களுக்கான ஒரு கட்சி. யார் அதாவது ஒரு அடிமட்டத்தினர் கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும். அப்படி நிபந்தரிக்கக்கூடிய அந்த இயக்கத்தை எப்படியாவது ஓரம் கட்டி, அதாவது மிகவும் ஓரம் கட்டி கீழ்நிலைக்கு தள்ளிவிட்டால் வருகின்ற 2026 சட்டமன்றத்திலாகட்டும், அதாவது 2031 சட்டமன்றத்திலாகட்டும், அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தல் வந்தாலும் திமுக, டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம், திமுக, அந்த இரண்டு போட்டிகள் மட்டும்தான் தமிழகத்திலே இருக்க வேண்டும் என தற்போது விஜய் அவர்கள் நினைத்து அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவை எப்படியாவது ஓரம் கட்டி முடித்து விட வேண்டும். அதிமுகவை முடிப்பதற்கு யாராலும் முடியாது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த ஒரு இயக்கம் இன்னும் 100 ஆண்டுகளானாலும் அழிவுப்பாதை நோக்கி போவது கிடையாது, அழிந்து போவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எடப்பாடி பழனிசாமி மனம் திரிந்து விட்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நேற்று தினம் அதிமுகவின் சார்பாக நீதிமன்றத்திலே வழக்குகள் ஒன்று தொடுக்கப்படுகிறது. அதே போல சபாநாயகர் இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் சார்பாக ஒரு கடிதம் என்பது கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக அந்த 4 நபர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு போன அந்த 4 நபர்களும் மறுபடியும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே அதிமுகவின் சார்பாக வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. இன்னொரு புறத்திலே 25 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். அதில் 4 எம்எல்ஏக்கள் போய்விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய 21 எம்எல்ஏக்களுடைய பதவிகளை நீக்க வேண்டும் என அதிமுகவின் சார்பாக நமது சபாநாயகரிடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடிதம் என்பது எடப்பாடி பழனிசாமியின் மூலம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை திரும்ப பெறுகிறோம். அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய 21 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகளை ராஜினாமா என்பது செய்ய வேண்டாம் என அதிமுகவின் சார்பாக சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். அதன் காரணமாக 21 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகள் என்பது தப்பிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அந்த 21 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகளையும் பறித்திருக்க முடியும். கட்சித்தாவல் அடிப்படை, அதாவது கட்சித்தாவல் கொறடாவுடைய உத்தரவை மீறி செயல்பட்டார்கள் என்ற காரணத்திற்காக அவருடைய பதவிகளை பறிக்க முடியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதை எதுவும் செய்யாமல் அவர்கள் மனம் திரிந்து விட்டார்கள், நாமும் திரிந்து விடுவோமே என்று சொல்லி அந்த 21 நபர்களுடைய பதவிகளை பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயம் இருக்கட்டும் என்று சபாநாயகரிடம் கொடுத்த அந்த கடிதத்தை வாபஸ் வாங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒன்று சேர வேண்டும். ஒன்று சேர்ந்து அனைவரும் பயணித்தால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தேர்தலாவது அதிமுக கண்டிப்பாக வெற்றி வகை சூட முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். அன்றைக்கே ஜெயலலிதா அம்மையார் சொல்லி வைத்து விட்டு போனார்கள், அதாவது நான் இல்லை என்றாலும் 100 ஆண்டுகள் எங்களுடைய அதிமுக இருந்து கொண்டுதான் இருக்கும், வெற்றி பெற்றுக் கொண்டுதான் இருக்கும் என்று. அது மிக விரைவாகவே நனவாகுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்கன்பா.